வணக்கம் உறவுகளே. இது சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல். அண்மையில பெரியார் தொடர்பாக சீமான் தெரிவித்த கருத்துக்கள் தமிழகத்தில சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கும், தமிழகத்தில் இயங்குகின்ற திராவிட கட்சிகளுக்கு மத்தியில ஒரு பூகம்ப அரசியல் மோதலை ஏற்படுத்தி இருக்குது. ஆனா இந்த மோதல்ல முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், அன்னையோட எடுத்ததாக சீமான் வெளியிட்ட ஒரு புகைப்படம் தான். அதாவது நான் நினைக்கிறேன் 2010 இல்ல 11ஆம் ஆண்டு இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்துல சீமான் அன்னைக்கு அருகில இருக்கிற மாரி ஒரு இது இருக்குது. ஆனா இந்த படம் பொய்யானது என்று சொல்லி இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் சார்ந்த சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள், இணையதளங்கள் பல இடங்கள்ல ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருது. அப்ப இந்த பிரச்சாரத்துல ஒரு முக்கியமான அந்த ஆட்ட நாயகர்களாக 3 பேர் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஒருவர் உங்களுக்கு தெரியும் டென்மார்க்ல இருக்கிற அந்த கார்த்திக் மனோகரன். அவர்ட்ட பேரை சொன்னாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். நான் கொஞ்சம் சிரமப்பட்டு என்னுடைய சிரிப்பை அடக்கி கொண்டு சீரியஸாக கதைக்கிறேன். அப்போ அந்த கார்த்திக் மனோகரன், மற்றது இந்த சீமானுடைய நண்பர் அல்லது சீமானுடைய தம்பி என்று சீமானே ஒரு காலத்தில் சொன்ன சந்தோஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காட்சி பதிவாளர், ஒளிப்பட படிப்பாளர். மற்றது சீமானுடைய நண்பராக இருந்த என்று சொல்லப்படுகின்ற நினைக்கிறேன் சீமான் நண்பராக தான் இருந்தவர் ராஜ்குமார் என்ற ஒரு இயக்குனர். அப்போ இந்த 3 பேரும் தீவிரமாக இந்த கருத்தை சொல்லி வரணும். இது உண்மையான படம் இல்லை, இது போலியான படம். அதுவும் சந்தோஷ் என்பவர் தான் அங்கே வன்னிரண்டனான் தான் தான் ஆமக்கறி சாப்பிட்டான். சீமான் ஆமக்கறி சாப்பிடல, உடும்புக்கறி தான் சாப்பிட்டவர். வேறு அன்னையோட எடுத்து வெளியிட்டிருக்க இந்த படம் உண்மையான படம் இல்லை, இது போலியான படம் சொல்லி அவரையும் சொல்கிறார். கார்த்திக் மனோகரன் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். சரி, இப்ப இந்த இதுக்கு எதிராக சீமானும் சீமானுடைய ஆதரவாளரும் ஒரு பதில் பிரச்சாரம் ஒன்றையும் ஒரு எதிர் பிரச்சாரம் சொல்லுவேன், அதையும் முன்னெடுத்து வருகிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு உண்மை துலங்க தொடங்கி இருக்குது. அந்த உண்மையை பற்றி நாங்கள் இந்த உசாவலில் பேசுவோம். சுருக்கமாக நாங்கள் சொல்லுவேன்னு சொன்னால் இந்த கார்த்திக் மனோகரன் என்பவர் அன்னையினுடைய சகோதரன் மகன் என்று சொல்லிக் கொண்டாலும் இவர் போராட்டத்துக்கு விரோதமான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நபர். இவருடைய தாயார் போராட்டத்துக்கு விரோதமான ஒரு கொள்கையை கொண்டவர். அவருக்கு அன்னையை பிடிக்காது. அவருடைய தாய் வழி பேர், தாயினுடைய தந்தை ஸ்ரீமாவன் ஆட்சியில் அமைச்சராக இருந்த என்என் பெரேராவினுடைய லங்கா சமாஜ கட்சியினுடைய யாழ்ப்பாண அமைப்பாளர்களில் ஒருவராக இருந்தவர் என்ற விடயங்கள் எல்லாம் ஏற்கனவே வெளிவந்த தகவல்கள் தான். இது ஏற்கனவே நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை கார்த்திக் மனோகரன் டென்மார்க்லேருந்து என்னென்ன திருவிளையாடல்களை செய்தார், இந்த போராட்டத்துக்கு விரோதமாக என்னென்னலாம் செய்தார், இவருக்கு இந்த போராட்டத்தை பற்றி கதைக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை என்ற ஆதாரங்கள் எல்லாம் கடந்த மாதங்களில் டென்மார்க்கில் இருக்கின்ற செயற்பாட்டாளர் பஞ்சராஜா போன்றவர் உட்பட பலரால் வெளியில் விடப்பட்டிருக்கு. அப்போ இப்படியானபடி ஏன் அதை விட 2004 நான் முன்னன்னைக்கும் கஸ்டோன்னு அனத்துல தொடர்பு பொறுப்பாளர் எழுதின ஒரு கடிதம் கூட, இந்த இவர்கள் தேச விரோத செயல்களில் ஈடுபடுகிறார் என்று எழுதின கடிதம் கூட இருக்குது. அப்ப இதுகளெல்லாம் வெளியில இருந்த சூழல்ல இதுகளையெல்லாம் அந்த நேரத்தில் கண்டும் காணாமல் போனது போல இருந்த சீமானுடைய ஆதரவாளர்கள் திடீரென்று இந்த விடயங்களை இப்போ எடுத்து கார்த்திக் மனோகரனுக்கு எதிரான ஒரு முழுவீச்சான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறோம். இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால், இந்த நாங்கள் சொன்ன இந்த தகவல் அன்றைக்கு நான் சில நாட்களுக்கு முன்னர் பார்த்தேன் சோழன் மூகளஞ்சியம் என்ற ஒரு சீமானுடைய ஒருங்கிணைப்பாளர் அல்லது மாநில அமைப்பாளர் நினைக்கிறேன், அவர் இந்த விஷயமெல்லாம் எடுத்து சொல்கிறார். அப்போ எனக்கு இருந்த கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த விஷயமெல்லாம் நாங்கள் கனகாலமாக கதைச்சு கொண்டிருக்கிறோமே, கடந்த 2023ஆம் ஆண்டு கார்த்திகை மாத கடைசியில் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் இது எல்லாமே சோழன் களஞ்சியமோ இல்லை சீமானுடைய ஏனைய ஆதரவாளர் கதைக்கவில்லை. இப்போ என்று திடீரென்று இதையெல்லாம் தூக்கி பிடிச்சு போட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சா ஏன் நீங்கள் எல்லாம் இதை கதைக்கல? அப்போ உங்களுக்கு துவாரகா பொய்யாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கார்த்திக் மனோகரனுடைய அருகதை அந்த நேரத்தில் கேள்வி உட்படுத்தப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்களா? அல்லது இந்த 3-4 நாளைக்குள்ள உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சதா?
நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா விஷயமும் இது இது வந்து ஒரு கிழமையிலோ 2 கிழமையிலோ சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லை. தொடர்ச்சியாக 2, 3, 4, 5 மாசமா சொல்லப்பட்ட விடயங்கள். இந்த விடயங்களை ஒரு 3, 4 நாளுக்குள்ள சீமானுடைய ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து கதைக்கணும் வந்து. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு சொன்னால், அந்த நேரத்தில் 2023ஆம் ஆண்டு தேசத்தின் முதல் துவாரகா மாவீரநாள் உரையாற்றும் போது, இது துவாரகாவை இல்லை என்று சீமான் சொல்வதற்கு சீமான் பயன்படுத்திய பிரதான ஆட்ட நாயகரே இந்த கார்த்திக் மனோகரன் தான். நீங்க கேட்கலாம், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காண்டு. நான் இப்ப உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுறேன். சீமான் சொல்றார், தங்கச்சியின் வருகையை மறக்குது. அவர் சொல்றார், என் அண்ணன் மகன் கார்த்திக் சொல்கிறானே கண்மை பூசியா துவாரகா வருவாண்டு. அதாவது தன்னுடைய அண்ணன் மகனாம் கார்த்திக். இதோ கேளுங்க, நான் போடுறேன் அந்த சீமான் சொன்ன அந்த பகுதியை நான் சேகரிச்சு வச்சிருக்கேன், கேளுங்க. எங்க அண்ணன் பையன் கேட்கிற மத்தியில கார்த்திக், நீங்க மாவீரர் ஒரே படிக்க கண்மையிட்டு ஒப்படை போட்டு வருவீங்களா அப்படின்னு. அன்றைக்கு சீமானுக்கு கார்த்திக் மனோகரன் துவாரகா பொய்யாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அண்ணன் மகனாக இருந்தார் என்றால், இன்றைக்கு சீமான் ஒரு பொய்யர் என்று சொல்லி கார்த்திக் மனோகரன் சொல்லும் போது கார்த்திக் மனோகரனை பற்றி சீமான் என்ன சொல்கிறார்? இதோ புதிய தலைமுறையில வந்து புதிய தலைமுறையினுடைய ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு சீமான் என்ன சொல்றார் கார்த்திக் மனோகரனை பற்றி பாருங்க. பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவித்த கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து அப்ப நீங்கள் துவாரகாவை பொய்யாக்குவதற்கு வளர்த்த கடா இப்ப வந்து உங்களோட மார்பில பாய்தான். அண்டைக்கு நீங்கள் துவாரகாவை பொய்யாக்குறதுக்கு பயன்படுத்திய கார்த்திக் மனோகரன் அண்டைக்கு சொன்னதெல்லாம் உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு எதிராக சீமானுக்கு எதிராக கார்த்திக் மனோகரன் சொல்வதெல்லாம் ஏன் பொய்யாக வேண்டும்? ஏன் அது உண்மையாக இருக்கக்கூடாது? அப்படி இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கு கார்த்திக் மனோகரன் சொல்வது எல்லாம் போய் அவருக்கு அந்த அருகதையும் இல்லை உங்களை பற்றி கதைக்கிறதுக்கு, இயக்கத்தை பற்றி கதைக்கின்றால் அவருக்கு எப்படி துவாரகாவை பற்றி எங்கள் தேசத்தின் முதல்வியை பற்றி கதைக்கிறதுக்கு அருகதை இருக்கு? தங்கச்சியை பற்றி கதைக்கிறதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு? இது வந்து சீமான் சிந்திக்கிறாரோ இல்லையோ, சீமானுடைய ஆதரவாளர்கள் நிச்சயமாக நீங்க சிந்திக்க வேண்டிய முடியும். என்னன்னு சொன்னா வந்து, நீங்கள் தந்தை பெரியார் தமிழகத்துல சாதி ஒழிப்பு பெண் விடுதலைக்காக போராடிய ஒருவர். அவர் தமிழை ஏதோ ஒரு இலக்கியம் ஒன்றை வாசிக்கும் போது அதில் இருக்கிற இலக்கியம் தமிழ்நாட விளங்கவில்லை என்று போது இது என்ன சனியன் எழுதி இருக்கு என்று சொன்னதுக்காக தமிழ் மொழியை சனியன் என்று சொன்னார் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் போர் கொடி தூக்கி இருக்கிறீங்களே, தன்னுடைய அண்ணன் என்று சொல்லி சீமான் சொல்கின்ற அன்னையினுடைய மகளை, தமிழத்தினுடைய புதல்விய, தமிழத்தினுடைய தேசத்தின் புதல்விய ஒரு பொய்யாக்குன்ற பணியை தெரிந்தோ தெரியாமலோ சீமான் செய்திருக்கிறாரே, இது சரியா? இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? மக்களை குழப்பும் விதமா நாங்கள் வீரச்சான்று சொல்லும் போது இப்ப அதை வந்து எதிர்த்து கேட்பதற்கு கூட எதிர்த்து எங்களால பதில் சொல்ல இல்லாமல் இருக்கிற நிலைமையில் கடந்த காலம் இருந்திருக்கிறோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப நான் என்ன வீரச்சான்று சொல்லி சொன்னா நான் இப்ப மக்கள் முன்னுக்கு வந்துட்டேன். இனி நான் என்ற இருப்புகளை நான் வெளிப்படுத்தி கொண்டு இந்த வேலை திட்டங்களூடாக நான் இருக்கிறதுன்றதை மக்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டு போறதுக்கு இருக்கிறேன். நான் மிகவும் கவலையாக இருக்கும் சில வேளையில பார்க்கும் பொழுது. இன்றைக்கு பெரியார் மீது இவ்வளவு ஒரு பழி கொண்டு தமிழை பழித்தவர் என்று வருது என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலத்தில் பெரியார் வந்து எத்தனையோ தசாப்தமாகிவிட்டது. அப்படி என்று சொன்னால், உங்கள் சீமான் மீது எங்கள் தேசத்தின் முதல்வியை பழித்த பழி வரலாற்றில் பதிவு செய்யப்படாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, நீங்க சொல்லலாம், இது கார்த்திக் மனோகரன் மட்டும் சொல்லல, முன்னாள் போராளிகள் சில பேரும் சொல்லியிருந்தானே இது துவாரகா இல்லையன்னு சொல்லி. யார் சொல்லினா? எந்த போராளி சொல்றார்? அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திட்ட சரணடைந்து இயக்கத்தினுடைய ரகசியங்களை காட்டி கொடுத்து, சக போராளிகளை காட்டி கொடுத்து, அதாவது கொள்கை லட்சியத்தை காற்றுல பறக்க விட்டு போன ஒரு சில பேர், வெளிநாட்டில் வந்து குழப்பம் விளைவிச்சு கொண்டு போகிற ஒரு சில பேர் சொல்றதை வச்சுக்கொண்டு துவாரகா இல்லையான்னு நீங்க சொல்றீங்களா? ஏன்
இதே யுத்தத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு ஆனால் கொள்கையை விட்டு கொடுக்காமல் சரிதானே சக போராளிகளை காட்டி கொடுக்காமல் எத்தனையோ வதைகளை அனுபவித்து இன்றைக்கும் ஆயிரக்கணக்கில் வந்து தாயகத்தில் சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லை புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ போராளிகள் இது துவாரகாண்டு தானே சொல்லினோம். அது மட்டும் இன்னும் கூட காதில் விடையில, அது மட்டும் இன்னும் கூட கண்ணுக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு துவாரகா இல்லை என்று சொல்வதனுடைய சரணடைந்தவர்களுடைய இது மட்டும் தான் தெரியுது என்று சொன்னால் சிறைப்பிடிக்கப்பட்ட போராளிகளுடைய சிறை என்று சொன்னால் நான் சொல்ல சிறை என்பதன் அர்த்தம் வந்து ஒருவருடைய உரிமை மறுக்கப்படுறது. சிறைக்கு போனால் எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டது. ஆனால் சரணடைந்தவனுக்கு எல்லா உரிமையும் மறுக்கப்படாது. உரிமைகள் சிலது கொடுக்கப்படும், சலுகைகள் கொடுக்கப்படும். அப்போ எங்களுடைய உண்மையில் இந்த யுத்தத்தில் பல போராளிகள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வந்து கொள்கை லட்சியத்தில் உறுதியாக தான் இருந்தவர்கள், இப்பவும் இருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் வேறு, சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் வேறு. இப்போ உதாரணமாக வந்து நெல்சன் மண்டேலா எடுத்தோம்னா அவர் வந்து ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டார், 30 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். ஆனால் தனது மக்களுக்காக போராடினார். அதுபோல தான் அங்கே இருக்கிற போராளிகள். இன்றைக்கு அவை என்ன சொல்லி நம்ம வந்து அண்ணன் இருக்கிறார், தங்கச்சி இருக்கிறான், இது தங்கச்சி தான் சொல்லி. ஆனால் சரணடைந்த இயக்கத்தினுடைய கொள்கையை காற்றில் பறக்க விட்டவர்கள் வந்து அண்ணன் இல்லையே என்று சொல்கிறார், தங்கச்சி இல்லையா என்று சொல்றதை இல்லை என்று சொல்றதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் சீமான் உங்களை நோக்கி நாங்கள் இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன் வந்து, அதாவது உங்களோட கூட இருந்த நீங்கள் எப்படி சொல்றீங்களோ முந்தி இது தங்கச்சியை தெரிஞ்சவர்கள் சின்ன வயசுல தெரிஞ்சவர்கள் ஆனால் இல்லைன்னு சொல்லினோம்னு சொன்னால் உங்களோட கூட வன்னிக்கு வந்த சந்தோஷ் தானே சொல்றார் இந்த படம் பொய் என்று சொல்லி. உங்களோட சேர்ந்து உங்களோட தெரிஞ்ச ராஜ்குமார் தானே சொல்கிறார் இந்த படத்தை தான் எடிட் பண்ணினானது ஃபேக் படம் என்று. அப்போ நாங்கள் ராஜ்குமார் சொல்றதையும் சந்தோஷ் சொல்றதையும் ஏற்றுக்கொள்ளலாமா? சந்தோஷ் சொல்றதையும் ராஜ்குமார் சொல்றதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் இயக்கத்தை காட்டி கொடுத்த போராளிகள் சொல்வதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? இதை வச்சுக்கொண்டு எப்படி எங்கள் தேசத்தின் முதல்வியினுடைய இருப்பை நீங்கள் மறுதளிக்கலாம்? இது வந்து இந்த என்னுடைய இந்த கேள்வி சீமானுக்கு அல்ல, சீமான் நோக்கி நான் கேட்கிறேன். ஆனால் சீமான் இதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. அதை பற்றி அவர்கிட்ட நான் பதிலை எதிர்பார்க்கவும் இல்லை. இது சீமானுக்கு பின்னால் நிற்கின்ற சீமானுக்காக குரல் கெடுக்கின்ற எங்களுடைய ஆக்கள்கிட்ட தான் நான் கேட்கிறேன். தாய் தமிழகத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி இந்த சீமானுக்காக குரல் கொடுக்கின்றவர்களை நான் கேட்கிறேன், எந்த அடிப்படையில் சீமான் சொல்றதை வந்து அவர் தங்கச்சியினுடைய இருப்பை மறக்கிறதுக்கு ஒரு சில போராளிய கருத்தை அவர் முன்வைக்க எடுக்கிறார் என்று சொன்னால் சந்தோஷம் சொல்றதை நாங்களே நிராகரிக்க வேணும், அல்லது சந்தோஷம் ராஜ்குமாரன் சொல்றதை நாங்கள் நிராகரிக்க வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த சரணடைந்தவர்களுடைய கருத்தை நிராகரிக்கிறது என்ன பிரச்சனை இருக்கு? ஆக இன்றைக்கு ஒரு உண்மை பட்டவர்த்தனமாக இருக்கு. அது என்னன்னு சொன்னால் தேசத்தின் புதல்வி திவாரகா இல்லை அவர் பொய்யானவர் என்று சொல்லி சீமான் சொன்னது பொய் என்பதை சீமானை கார்த்திக் அதாவது அவர் வளர்த்த கடாவாகிய கார்த்திக் மனோகரன் அவருடைய மார்பில் பாய்ந்ததை அடுத்து அதை பொய்யாக்கியிருக்க அவரே வந்து சொல்லியிருக்க இல்லை நான் சொன்னது பொய் தான் என்பதை வந்து பூடகமான முறையில் மறைமுகமான முறையில் அவர் ஒத்துக்கொண்டிருக்க. அதாவது வெளிவந்த துவாரகா தான் கார்த்திக் மனோகரன் சொன்னதெல்லாம் பொய். ஏன்னாடா கார்த்திக் மனோகரனுக்கு வந்து துவாரகா பற்றி கதைக்கிறதுக்கும் தகுதி இல்லை, தன்னை பற்றியும் கதைக்கிறதுக்கும் தகுதி இல்லை. இதுதான் சீமான் சொல்லுகின்ற இந்த செய்தி. இந்த மையின்மே தான் இந்த உசாவல் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வெளிக்கொண்டிருக்கு. சரி உறவுகளே, இத்தோடு சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.